வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனவுதான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோல எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கிற வரிசை கணக்குகளை எப்படி தப்பு இல்லாம ஆன்சர் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ஒரு புது ட்ரிக் நான் சொல்றேன். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம ஆன்சர் ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி கேள்விலாம் நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணனா ஆன்சர் தப்பாயிடும். ஏன்னா ஆப்ஷன்லாம் பாருங்க, க்ளோஸ் வேல்யூவாக தான் இருக்கும், அதாவது கிட்ட கிட்ட நம்பராக தான் இருக்கும். 41, 42, 43 அந்த மாதிரி அடுத்தடுத்த எண்களாக தான் இருக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்றதை இந்த வீடியோல ஒரு புது ட்ரிக்கோட பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் இந்த 3 கேள்விக்கான பதிலை நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த 3 கேள்வி ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன லாஜிக் மட்டும் நான் சொல்றேன், அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. எல்லா சமயம் ஈஸியா போட்டுடலாம். அந்த ட்ரிக் என்னன்னு சொல்றேன், எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் ஈஸியான்றதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு வரிசையில மொத்தமா 30 பேர் இருக்காங்க, சரிங்களா? வரிசையில 30 பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வரிசையில மேல இருந்து ஒரு 18வது இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க. 18வது இடத்துல இருக்காரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி 17 பேர் இருக்கணும் அப்படின்றது அர்த்தங்களா? அவர் முன்னாடி 17 பேர் இருந்தா தான் அவரு இந்த 18வது இடத்த பிடிக்க முடியும், சரிங்களா? இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற ட்ரிக். இதே கீழே இருந்து சொன்னாங்கன்னா மொத்தமா 30 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. கீழே இருந்து 18வது இடம்னா கீழே இருந்து 18வது இடம்னா 18வது இடம் இவர் பிடிச்சிருவாரு. அவருக்கு பின்னாடி 17 பேர் இருக்கணும், சரிங்களா? இவர் பின்னாடி 17 பேர் இருந்தா தான் அவர் லாஸ்ட் 18வது இடத்தை பிடிப்பார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு நம்ம கேள்வியை எப்படி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். முதல் கேள்வி, ஒரு வரிசையில் மேலிருந்து 18வது இடத்தை பிடித்துள்ளார் ஒருவர். அதே நபர் கீழிருந்து 21வது இடத்தை பிடித்துள்ளார் எனில் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, ஒரு வரிசை. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேல இருந்து 18வது இடத்தை ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. அப்போ இது ஆரம்பம், இது முடிவு. மேல இருந்து 18வது இடம்னா மேல இருந்து 18வது இடம்னா இங்க இருக்குமா 18வது இடம், சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும் நம்ம சொன்னோம், அவருக்கு முன்னாடி 17 பேர் இருந்தாதான் அவரு அந்த 18வது இடத்தை பிடிக்க முடியும். அப்போ அவருக்கு முன்னாடி 17 பேர் இருக்காங்க. கீழே இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கீழே இருந்து 21வது இடம். அப்போ கீழே இருந்து இவர் இங்க இருக்காரு இல்லைங்களா, அதே நபர் தான் 21வது இடம் கீழே இருந்து, சரிங்களா? கீழே இருந்து 21வது இடம்னா அவருக்கு பின்னாடி 20 பேர் இருப்பாங்க. நல்லா பாருங்க, அதே நபரை தான் சொல்றாங்க. அப்போ அதே இடத்த தான் குறிக்கும். நம்ம மாத்தி போட்டோம்னா ஆன்சர் தப்பா தான் வரும். கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த வகுப்புல மொத்தம் எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. இப்போ மேல இருந்து 18வது இடம்னா அவருக்கு முன்னாடி 17 பேர் இருப்பாங்க. கீழே இருந்து 21வது இடம்னா அவருக்கு பின்னாடி 20 பேர் இருப்பாங்க. அதாவது ஒரே ஒரு நபரோட இடத்தை தான் குறிக்கிறாங்க. அதனால அந்த ஒரு இடத்தை தான் குறிக்குது. மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்கிறாங்க. இவருக்கு முன்னாடி ஒரு 17 பேருங்களா, அதை எடுத்துக்கங்க. பின்னாடி 20 பேர், சரிங்களா? அவரோட இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்குங்க. 38 வரும். தெளிவா பாத்துக்கங்க. 18வது இடம்னா முன்னாடி 17 பேர் இருக்கணும். 21வது இடம்னா பின்னாடி 20 பேர் இருக்கணும். அவருக்கு சொல்றது ஒரே ஆளோட இடம் தான், அதனால ஒரே இடத்த தான் குறிக்குது. இந்த 18வது சரி 21வது சரி ஒரே இடத்த தான் குறிக்குது. அதை கரெக்டா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு 17 பேர் பின்னாடி ஒரு 20 பேர் மொத்தமா கூட்டினீங்கன்னா 37 பேர்னு வரும். நம்மளுக்கு ஆன்சர் இதுதான் சொல்லிட்டு போட்டுருவோம். அந்த கிளாஸ்ல அவரும் ஒருத்தர் தானே, முன்னாடி 17 பின்னாடி 20ன்றத 37 பேர் இருக்காங்க, அவரும் ஒருத்தர் அந்த கிளாஸ்ல. அதை சேர்த்தீங்கன்னா 38 பேர்னு வரும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. கேள்வியை சரியா படிச்சுட்டு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுமோ கரெக்டா தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு சரியான விடை வரும். அடுத்த கேள்வி, ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி மேலிருந்து 20வது இடத்தையும் கீழிருந்து 30வது இடத்தையும் பெற்றுள்ளார். ஒரு வரிசை இருக்கு, இது வனிதா, இது சரிங்களா? இதுல மொத்தமா வனிதா மற்றும் பீட்டர் 2 பேருக்கு தனித்தனி வரிசை கொடுத்துருப்பாங்க. முன்னாடி போட்டோம் இல்லைங்களா, அதே டைப் தான். இதுல தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எவ்வளவு பேருன்னு சொல்லணும், அதுதான் இந்த கேள்வி. பாருங்க, வனிதா மேல இருந்து 20வது இடத்தை பிடிச்சிருக்காங்களா. அப்போ மேல இருந்து பாத்தீங்கன்னா 20வது இடம். அப்போ அவங்களுக்கு முன்னாடி 19 பேர் இருப்பாங்க. கீழே இருந்து 30வது இடம், கீழே இருந்து 30வது இடம்னா இங்க 30வது வரும். அப்போ அவங்களுக்கு பின்னாடி 29 பேர் இருந்தால் தான் அவங்க 30வது இடத்தை பிடிக்க முடியும், சரிங்களா? பெற்றுள்ளார் எனில் மற்றொரு வரிசை, இன்னொரு வரிசையில் பீட்டர் என்ற மாணவர். அப்போ பீட்டரோட வரிசை இது. பீட்டர் என்ற மாணவர் மேலிருந்து 28வது இடம். அப்போ மேல இருந்து 28வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி 27 பேர் இருப்பாங்க. கீழே இருந்து 32வது இடத்தை பெற்றுள்ளார்.
கீழே இருந்து 32வது இடம்னா இவரோட இடத்தையே தான் குறிக்கிறாங்க இல்லைங்களா, அதனால 32வது இடம் பிடிச்சிருக்காரு கீழே இருந்து. அப்போ அவருக்கு பின்னாடி வந்து 31 பேர் இருந்தால் தான் அவர் கீழே இருந்து 32வது இடத்தை பிடிச்சிருக்க முடியும். எனில் 2 வரிசையிலும் சேர்த்து உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, போன கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா, அதே தான். என்ன ஒன்று, இது தனி இது தனி, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. போன கேள்வி கேட்டது வந்து இது ஒன்று கேட்டிருப்பாங்க, இது ஒன்று கேட்டிருப்பாங்க, அதுதான். இப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குறாங்க. போன சம் போட்ட மாதிரி தான். மொத்தமாக வந்து இந்த வரிசையில் எவ்வளோ பேர், இந்த வரிசையில் எவ்வளோ பேருன்னு கணக்கு போட்டு அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை வந்துடும். முதல்ல இது பாருங்க, வனிதா. இது வனிதாக்கு வந்து இங்கே இருக்காரு சரிங்களா, வனிதா இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து 19 பேர், பின்னாடி வந்து 29 பேர். மேலும் வனிதாவோட இடம் வந்து 1 சரிங்களா. இதை கூட்டினீங்கன்னா 19 49 பேர். இதுல இதே வந்து பீட்டரோட வரிசையில் பாருங்க, பீட்டரோட இடம் இது. அவருக்கு முன்னாடி வந்து 27 பேர், பின்னாடி வந்து 31 பேர். பீட்டரோட இடம் வந்து 1. மொத்தமா வந்து 9 59. இப்போ நம்மளுக்கு வந்து 2 வரிசையிலையும் சேர்த்து எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 59 பேர் வந்து பீட்டரோட வரிசையில, 49 பேர் வந்து வனிதாவோட வரிசையில. இதை கூட்டினீங்கன்னா 108 வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. கேள்வி எப்படி இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ற லாஜிக்கை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா கேள்விக்கு ஏற்ற மாதிரி சரியான ஆன்சரை எந்த ஒரு தவறு இல்லாம ஈஸியா வர வச்சிடலாம். அடுத்த கேள்வி, ஒரு மரம் எந்த புறத்தில் இருந்து எண்ணினாலும் 22வது இடத்தை பெற்றுள்ளது எனில் அவ்வரிசையில் மொத்தம் எத்தனை மரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி வந்து ஈஸி தான், பதிலும் ஈஸி தான். ஆனா ஈஸியா இதுல தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வரிசை இருக்கு. இதுல பாருங்க, கேள்வியில எந்த புறத்திலிருந்து எண்ணினாலும் 22வது இடத்தை ஒரு மரம் பெற்றிருக்கு சரிங்களா. அப்போ ஒரு மரம் இங்க சென்டரா இருக்கு. இது 22வது இடம். இந்த பக்கத்திலிருந்து எண்ணாலும் 22வது இடம், இந்த பக்கத்திலிருந்து எண்ணாலும் 22வது இடம். அப்போ 22வது இடம். அப்போ இந்த பக்கத்திலிருந்து எண்ணும் போது 22வது இடமா இருக்கணும்னா நம்மளுக்கு இங்க அதுக்கு முன்னாடி 21 மரங்கள் இருக்கணுமா. அதே போல இந்த பக்கத்திலிருந்து 22வது இடமா இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி 21 இடம், அதாவது 21 மரம் இருந்தாதான் 22வது இடத்த பிடிக்கும். இப்போ இங்கிருந்து எண்ணி பாருங்க, 21 மரம், அது 22வது மரம்னா அது 22வது. இங்கிருந்து எண்ணிங்கன்னா 21 மரம் இருக்கும். 21 மரத்துக்கு அப்புறம் வந்து இது இருக்கிறதுனால 22வது இருக்கும். அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரே மரத்தோட இடம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ பாருங்க, மொத்தமா எத்தனை மரம் கேட்டிருக்கேன். இங்க ஒரு 21, இங்க ஒரு 21, 21 21 கூட்டினீங்கன்னா 42 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருவோம். ஆனா அப்படி இல்லை, சென்டரா இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இதையும் சேர்த்து போடணும் இல்லைங்களா, அதனால 43. முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை சேர்த்துங்க, பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை சேர்த்துங்க. அடுத்து அவரும் வந்து அந்த வரிசையில சேர்றவர் தான், அப்போ அவரையும் சேர்த்துக்கணும் சரிங்களா. சேர்த்தீங்கன்னா மொத்தமா வந்து 43 மரங்கள்ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாருக்குமே குழம்புற ஒரு கேள்வி சரிங்களா. இதை வந்து நம்ம போடுற மெத்தட்லயே போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். விஷயம் என்னன்னா, அந்த பேசிக்கை வந்து கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கேள்வி என்னன்னா, மனோஜ் என்ற மாணவர் இடப்புறம் இருந்து 21வது இடமும். இப்போ மனோஜ் என்றவர் வந்து இடப்புறம் இருந்து, இடப்புறம்னா இது ஒரு வரிசைன்னு வச்சுங்க, இது இடப்புறம், இது வலப்புறம். அதாவது இடதுபுறம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வலதுபுறம்னா ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இடப்புறம் இருந்து மனோஜ் என்ற மாணவர் வந்து 21வது இடத்துல இருக்கிறாரு. அப்போ இடப்புறம் இருந்து 21வது இடம்னா இந்த இடம் வச்சுங்க சரிங்களா. மனோஜ் இடப்புறம் இருந்து 21வது இடம் சரிங்களா. அப்போ அவருக்கு முன்னாடி வந்து 20 பேர் இருப்பாங்களா, 20 பேர் இருந்தால் தான் அவரால் 21வது இடத்தை பிடிக்க முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கிரண் என்ற மாணவன் வலப்புறம் இருந்து 18வது, இது வலப்புறம், வலப்புறம் இருந்து 18வது இடத்துல கிரண் இருக்காரு. இது கிரணோட இடம் சரிங்களா. அவரு வலப்புறம் இருந்து 18வது இடத்துல இருக்காரு. 18வது இடம்னா இங்க வந்து 17 பேர் இருக்கணும் சரிங்களா. இப்போ பிடித்துள்ளார். இருவரும் தங்களுடைய இடத்தை மாற்றி அமைத்துக் கொண்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. மாற்றி அமைத்துக் கொண்டால்னா 2 பேரோட இடமும் மாறிடுது. இவர் இங்கேயும் வந்துடுறாரு. அப்போ மனோஜ் என்பவர் இடப்புறத்திலிருந்து 28வது இடத்தை பிடித்துள்ளார் எனில் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் சரிங்களா. இப்போ மாற்றி அமைத்ததுக்கு அப்புறம் எப்படின்னு பாருங்க. மாற்றி அமைத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து செப்பரேட்டா இன்னொரு லைன் போடணும் சரிங்களா. போட்டு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் மாறிட்டாங்க இடம். இங்க வந்து கிரண் வந்துருவாரு, இங்க மனோஜ் வந்துருவாரு. தெளிவா பாருங்க, 2 பேர் மாற்றி அமைக்கிறாங்கன்னா கிரண் இடத்துல மனோஜும், மனோஜ் இடத்துல கிரண் வந்துட்டாங்களா. இப்ப இங்க கிரண் இருந்தாரு, இங்க மனோஜ் வந்துட்டாரு, இங்க மனோஜ் இருந்தாரு, இங்க கிரண் வந்துட்டார். கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, மனோஜ் என்பவர் இடப்புறத்தில் இருந்து, இடப்புறம்னா லெப்ட் சைடு, இங்க இருந்து 28வது இடம். அப்போ இது லெப்ட் சைடு, இங்க இருந்து 28வது இடத்துல மனோஜ் இருக்காரு. இப்போ 28வதுல மனோஜ் இருக்காருன்னா அப்போ அவருக்கு முன்னாடி வந்து 27 பேர் இருப்பாங்க சரிங்களா.
முன்னாடி வந்து 27 பேர் இருக்காங்க, பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம மொத்தம் அந்த வரிசையில் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நல்லா பாருங்க, மனோஜ்ன்றவர் வந்து கிரணோட இடத்த தான் பிடிச்சிருக்காரு. நம்ம இது முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, கிரணுக்கு வந்து பின்னாடி வந்து 17 பேர் இருக்காங்கன்ட்டு. இப்போ அதே இடத்துல தான் வந்திருக்காரு. அப்போ இவருக்கு பின்னாடியும் 17 பேர் இருப்பாருங்களா? தெளிவா பாருங்க. இப்போ மனோஜ்ன்றவர் வந்து கிரணோட இடத்த தான் பிடிச்சிருக்காரு. ஆல்ரெடி நம்ம வந்து கிரணுக்கு பின்னாடி வந்து 17 பேர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 17 பேர் தான் வந்து இப்போ இடம் மாறினதுக்கு அப்புறம் மனோஜுக்கு பின்னாடி இருப்பாங்க. சரிங்களா? இப்போ 17 பேர் ஆச்சு. இவரு 28வது இடம். கேள்விப்படி நம்ம சரியா போட்டிருக்கோம்னு ஒரு செக் பண்ணிக்கங்க. மனோஜ் என்பவர் இடப்புறத்தில் இருக்க போறோம்னா லெஃப்ட் சைடுல இருந்து 28வது இடம் இங்க போட்டாச்சு. மனோஜ் இங்க வந்துட்டோம்னா அவருக்கு முன்னாடி 27 பேர் இருப்பாங்க. இது சரி. அடுத்து கிரண் இடத்தை தான் மனோஜ் பிடிச்சிருக்காரு. அப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் கிரணுக்கு பின்னாடி வந்து 17 பேர் இருக்காங்கன்ட்டு. இடமாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் மனோஜுக்கு பின்னாடி அதே 17 பேர் தான் இருப்பாங்க. அதை எழுதிக்கங்க. சரியா போச்சுங்களா? இப்போ கேள்விப்படி நம்ம சரியாயிட்டோம். இருக்கிற மாணவர்களை எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இடமாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் மனோஜுக்கு முன்னாடி வந்து 27 பேர், பின்னாடி வந்து 17 பேர். இதை கூட்டினீங்கன்னா 4 மிச்சம் 1 4, சரிங்களா? 44 இப்படின்னு ஆன்சர் போட்டக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனோஜும் வந்து அந்த வரிசையில ஒருத்தர், அவரையும் சேர்த்தீங்கன்னா 45 பேர். கூட்டும் போதே தெளிவா கூட்டிக்கங்க. முன்னாடி 27 பேர், பின்னாடி 17 பேர், மனோஜ் ஒருத்தர், மூணுத்தையும் சேர்த்து கூட்டணும். அப்படி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் 45 வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அதாவது 45 மாணவர்கள் தான் வந்து இந்த வரிசையில இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஒரு வரிசையில் அமிர்தா முன்னிருந்து 10வது இடத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ வரிசை முன்னிருந்து பின்னாடி இப்படி இருக்கணும். இப்போ அமிர்தாவோட இடம் வந்து முன்னாடி இருந்து 10வது இடத்திலும், முன்னிருந்துன்னா மேல இருந்து, சரிங்களா? முன்னாடி, இது பின்னாடி. முன்னாடி இருந்து 10வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க வச்சுக்கலாம் 10வது இடம் மேல இருந்து. இது அமிர்தாவோடது. அவரோட இடம்ன்றத தெளிவா எழுதிக்குங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து முகுல் என்பவர் பின்னிருந்து 25வது இடத்திலும் உள்ளனர். இப்போ பின்னிருந்து முகுலோட இடம் வந்து இது பின்னாடி இருந்து 25வது இடம். இது வந்து முகுலோட இடம். சரிங்களா? கேள்வி என்னன்னா, மம்தா என்பவர் அவர்கள் இருவருக்கும் நடுவில் உள்ளார் எனில், 2 பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு சரியா இடையில மம்தா இருக்காங்க. மம்தா இருக்காங்கன்னா வரிசையில மொத்தம் 50 பேர். இந்த வரிசையில மொத்தம் 50 பேர் இருக்காங்க. அப்படின்னா முன்னிருந்து மம்தாவோட இடம் என்னன்னு கேக்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணான்னு பாருங்க. அமிர்தா வந்து முன்னாடி இருந்து 10வது இடமா, அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து 9 பேர் இருப்பாங்க. முகுல் வந்து பின்னாடி இருந்து 25வது இடம்னா அவருக்கு பின்னாடி வந்து 24 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப மம்தா வந்து சென்டரா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல. இது அமிர்தாவோட இடத்த ஃபர்ஸ்ட் பாருங்க. முன்னாடி 9 பேர் இருப்பாங்க. அமிர்தாவோட சேர்த்து மொத்தம் 10 பேர் இருக்காங்க. சரிங்களா? 10 பேர் இருக்காங்க. இங்க பின்னாடி இருந்து முகுல் வந்து 25வது ஆளா இருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி 24 பேர், முகுலோட சேர்த்து 25 பேர். சரிங்களா? இதுல ஒரு 25 பேர், இதுல ஒரு 10 பேர், மொத்தமா வந்து 35 பேர் போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிற மாணவர்கள் தான் வந்து அமிர்தாக்கு பின்னாடியும் முகுலுக்கு முன்னாடியே இருப்பாங்க. அப்போ இந்த இடைவெளியில இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை தான் வந்து இந்த 35 பேர் போயிட்டாங்கன்னா மிச்சம் வரது 15 பேர். இந்த 15 மாணவர்கள் தான் வந்து இதுல இருப்பாங்க. இப்போ இந்த 15 மாணவர்கள் வந்து மம்தாவோட சேர்த்து 15 மாணவர்கள். மம்தாவோட இடத்த ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 14 மாணவர்கள். இவங்க தான் வந்து சரிசமமா இருப்பாங்க. மம்தான்றவங்க வந்து 2 பேருக்கும் சரிசமமான இடைவெளியில நடுவுல இருக்காங்க. சரியா நடுவுல இருக்காங்க. அப்போ இந்த 14 பேரை மேல ஒரு 7 பேரையும் கீழே ஒரு 7 பேரையும் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ சரியா வந்துடும். இப்போ நம்ம போட்டது சரியான்றத ஒரு செக் பண்ணி பாத்துங்க. இந்த 50 பேருன்றது கரெக்டா வருதான்னு பாருங்க. மேல இருந்து பார்த்தா அமிர்தாவோட இடம் 10. சரிங்களா? இது ஒரு 10, இது ஒரு 7, 17, மம்தா 1 18, இது ஒரு 7 25, கீழே முக்குள் வரைக்கும் வந்து ஒரு 25 பேர், மொத்தம் 25 25 50. அப்போ நம்ம போட்டது சரியானது. இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மேட். இப்போ நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னா, முன்னிருந்து மம்தாவின் இடம், முன்னாடி இருந்து மம்தாவோட இடம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அமிர்தாவோட சேர்த்து 10 பேர் இருப்பாங்க. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதாவது சரிசமமா பிரிச்சு இல்லைங்களா? மொத்தமா வந்து மம்தாவுக்கு முன்னாடி வந்து 17 பேர் இருக்காங்க. இங்க தனியா போடுறேன் பாருங்க. இங்க மம்தா இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி அமிர்தா வரைக்கும் 10 பேர் இருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 7 பேர் ஆச்சு. மொத்தமா வந்து 17 பேர் அவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி 17 பேர்னா அப்போ அவங்களோட இடம் 18. அதாவது ஃபர்ஸ்ட் சம்லே சொன்னோம் இல்லைங்களா? அவங்களுக்கு முன்னாடி 17 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 18வது இடத்தை பிடிப்பாங்க. அப்போ மம்தாவோட இடம் வந்து 18. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மம்தாவோட இடம் வந்து 18வது இடம். இப்போ வீடியோல நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த சம்மெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ இந்த 3 கேள்விக்கான விடைய நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
அடுத்து எந்த டாபிக் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதை சொல்லுங்க கமெண்ட்ல. நம்ம அடுத்தடுத்த வீடியோல அது எவ்வளவு சீக்கிரம் எடுத்து போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்து போடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சி வா. நன்றி, வணக்கம்.